எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கார்த்திக். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி சயின்டிஸ்ட்டில் வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சூடோ சயின்டிஃபிக் டாபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சயின்டிஸ்ட் வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. சில சயின்டிஸ்ட் வந்து இது உண்மை இல்லை, இது வந்து ஒரு கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு தியரி என்ன சொல்லுது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த புக்கில் வந்து என்ன சொல்லுது, இந்த புக் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லா கதைகள்லையுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த விஷயத்தை வந்து திரும்ப அந்த விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திருப்பி கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு புல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த புல்லை எனக்கு வேணும்ன்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தால் போதுமா அந்த புல்லை வந்து நம்மகிட்ட பேசும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எப்படியா படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி திருப்பி நினச்சிக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் ஒரு புக்லேயோ இது ஒரு நோட்லேயோ எடுத்து ரைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய அந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு சைட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இது நம்ம நினச்சது திருப்பி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஆப்போசிட் கேங் வந்து இது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இது நியூட்ரலாக நடுவில் இருக்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நடக்காது, மொத்தமாக நடக்காதுன்னு சொல்லலை. பட் இதுக்கு தியரியில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கணும். என்னென்னா நம்ம நினச்சது மட்டும் நடக்கணும் அப்படின்னா, நான் வந்து டெய்லியும் கனவுல ஏகப்பட்ட விஷயம்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு திடீர்னு ஒரு கார் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கணும், நான் யூடியூப் சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய் கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி நடச்சது எல்லாமே நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சில விஷயம் இருக்குது. என்ன விஷயம் மிஸ் ஆகுது இந்த ஒரு தியரியில் அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுதுங்க. நம்ம இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கான எஃபோர்ட்டை போட்டால் தான் அது ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு யூடியூப்பில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். நான் வீடியோ போடாமே இருந்தேன் அப்படின்னா எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிக்க மாட்டேங்குது, வியூஸே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, நான் என்ன தான் பண்ணாலும் வருஷ கணக்காக ஒரு 50 வருஷம் என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்தாலும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் நினச்சாலும் அடிக்க முடியாது. அப்போது நான் அதுக்கான உழைப்பை போடணும். எத்தனை பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த ஸ்கூல் படிக்கிற முன்னாடி வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், நம்ம ஃப்யூச்சரில் வந்து இந்த ஜெராக்ஸ் கடை வச்சா கூட நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ண நம்ம ஆயிடலாம்டா, இந்த மாதிரி ஒரே நம்ம பணக்காரன் ஆயிடலாம்டா அப்படின்ட்டு நிறைய பேர் கனவோடு இருப்பாங்க. பட் எல்லாமே ஒரு எண்ணம் மட்டும்தான் வரும். எல்லாமே ஜெராக்ஸ் கடை வச்சு பெருசாக ஆகிறோம் இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே ஜெராக்ஸ் கடை வச்சு பெருசாக ஆனவங்க இல்லை. யூடியூப்பில் எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி சொல்கிறவங்க எவனும் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆனவங்க இல்லை. நல்லா படிக்கணும்னு சொன்ன யாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவனும் கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ பேசுகிற யாரும் நல்லவனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் ஒரு சில விஷயம்லாம் கிடைக்காதுங்க. ஸோ அதுக்கான உழைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மிஸ் ஆகுது. நம்ம பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜிப்பு மாதிரி. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆக்சுவலாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஜிப்பு. இப்போ வந்து நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு சாதாரணமாக கேட்டால் எனக்கு தெரியாது. இது ஒரு 1 மில்லியன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சாதாரணமாக ஒரு செல்ஃபோனை பார்த்துட்டு ஒரு ரீல்ஸை தள்ளிக்கிட்டு இந்த மாதிரி என்னோடய பொழுதுபோக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். நான் எப்போ இந்த ஒரு கோலை நான் செட் பண்ணியிருக்கேன், எப்போ நான் செட் பண்ண ஆரம்பித்தனோ அப்போ நான் சும்மா இருக்கிறப்போ வந்து என்னோடய மைண்டு வந்து என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா, நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதோ அதை என் கண்ணு முன்னாடி கொண்டு வரும். எனக்கு இந்த டாப்பிக்லாம் எடுத்து பேசணும், இந்த மாதிரிலாம் பேசணும், எடுத்தோன்னே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு என்னென்ன பண்ணால் மேலே வர முடியுமோ அப்படின்றத ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி என்னோடய பிரெயின் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினில் வந்து அந்த சிக்னல் கொடுத்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சிக்னலுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து நம்ம எதுவுமே நோட் பண்ணியிருக்காது. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடவுளை வேண்டிக்கிட்டு நான் என்ன பண்ணணும், நான் வந்து பணக்காரனாக ஆகணும், நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் போய் வேணுன்னா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிக்கணும், இந்த மாதிரி வேண்டுவோமா? ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கடவுளை பற்றி இருக்கவங்க ஒரு கடவுளை வந்து ஒரு அருளை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் தர்மம் கேட்குறாங்க. ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டத்தில் நிறையா பேர் இருக்காங்க. இந்த நிறைய கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கடவுள் வந்து சும்மா இருக்கிறாரு அப்படின்னா, அப்படி ஒரு கடவுளே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இது தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுறப்ப நம்ம பிரெயின் என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும். பட் எனக்கு இல்லை. அப்போ என்னோடய பிரெயின் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இந்த பையனுக்கு இதெல்லாம் தேவை போல் அப்படின்றது நம்ம பிரெயின் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ ஃபிக்ஸ் ஆனவுடனே என்ன பண்ணும், அதுக்கான வேலையை வந்து இவன் கேட்டுட்டான், இவன் கொடுத்த ஆர்டரை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை எப்படி ரீச் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாதன்னா இந்த மாதிரி என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்னோடய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து தேட ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆக்சுவலி இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு பேர் புதுசாக வேணால் வச்சுருக்காங்க ஒழிய, நம்ம ஆக்சுவலி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கடவுளை வழிபடுறது, தனக்கு தானே மோட்டிவேஷனாக இதெல்லாம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு கான்செப்டில் தான் வருது. ஆக்சுவலி இது 2 வகையில் பிரிக்கலாங்க. ஒன்று, நம்ம பிரெயின் வந்து 2 வழியில் இது பண்ணுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த கான்செப்டை பற்றி பார்க்கும்போது, இப்போ நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கான ரிஸ்க் என்ன, இது போனால் என்னென்ன பண்ணணும், இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்றா என்னோடய மூளை வந்து ஒரு சைடில் யோசிக்கும். அதே ஆப்போசிட்டாக ஒரு மூளை என்ன யோசிக்கும் அப்படின்னா, இதெல்லாம் போனால் இதெல்லாம் ஒரு ரிஸ்க்கு, இதிலலாம் மாட்டிக்கிட்டால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். ஆக்சுவலி இந்த மொத்த கான்செப்ட்லேயும் என்ன நடக்குது அப்படின்னா, நியூட்ரலாக நம்ம தான் இருக்கோம். நான் நினச்சா இன்றைக்கான ஒர்க்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய சக்ஸஸ்ஃபுல்லான அந்த டாஸ்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னால் வர முடியும். அந்த ரிஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்ன ஒரு டைம் லாஸ் ஆகுமா, 2 டைம் லாஸ் ஆகுமா, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன்னா மேலே வந்துடுவேன். ஆக்சுவலி இது என்னோடய டிசிஷன் தான். சரி, இன்னொரு பக்கத்து சொன்ன மாதிரி நான் அதில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, 2 ஆப்ஷனையும் கண்ணு முன்னாடி தான் ஆக்சுவலாக இருக்குது. நான் ரிஸ்க்கு தான், இது தெரிஞ்சு நான் எடுத்து நான் மேலே போகிறேன் அப்படின்னா இது என்னோடய முடிவு தான். ரிஸ்க் இருக்குது எனக்கு வேணாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணாலும் அது என்னோடய முடிவு தான். இது 2 முடிவு எடுக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ இப்போ சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் யார் காரணம்? இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ காரணமா இல்லை சுச்சுவேஷன் மேலே வந்து பழிய தூக்கி போட போறியா? ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் யூடியூப் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் 3 மணிக்கு டெய்லி வந்து எடுப்பேன். எனக்கு 1/2 hour, நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour டைம் கிடைக்கும். அப்போ தான் நான் யூடியூப் சேனல் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் ஒர்க் போயிட்டு 8:30 தான் வருவேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஹிந்திக்காரங்க புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க, என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒருவேளை இன்றைக்கி என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் முன்னேறணும் அப்படின்ற என்னோடய தாட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன கேப் கிடச்சி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு நைட் ஒர்க் இன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக நைட்டு 12 மணி 12:30 ஆகுதுங்க, 12:40 ஆகுது. நைட் ஒர்க்கு வந்தேன், அப்படியே வந்து மைக்கும் தூக்கிட்டு வந்தேன். வேறு என்ன பண்ணுறது, வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்னா என்னோடய பிரெயின் வந்து இந்த ஒரு டைம் இருக்குது உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதான் சொன்னல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனக்கு சிம்டம்ஸ்லாம் காமிச்சு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் உன்னால் வீடியோ எடுக்க முடியுமா, நைட்டு 12 மணி ஆனாலும் உன்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. இன்னொரு சைடு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன்டா பண்ணுறதுக்குலாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீட்டாக போய்ட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டுக்கலாம், ஒரு நாள் போடலாம் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இப்போ எடுக்கிற டிசிஷன் வந்து யாரோட கையில் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கையில் தான். இது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ நான் ஒல்லியாக இருந்துட்டு குண்டாகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா என்னால் அதுக்கான எஃபோர்ட்ஸ்லாம் போடணும். அப்போ தானே நான் ஒல்லியாக இருந்துட்டு குண்டாக முடியும். அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் சாப்பாடு இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக கண்ட்ரோல்டாக அதை ஃபாலோ பண்ணணும். நான் குண்டாகணும்டா ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன தான் பண்ணாலும் ஆக முடியாது தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டில் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் நடக்காது. அப்படி நடந்தால் இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு நடந்துருமே. எனக்கு காசு வேணும்னா நடந்துச்சுன்னா எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? வீட்டில் இருந்துட்டு எனக்கு சொகுசாக எனக்கு சாப்பாடு கிடச்சுன்னா எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வி இருக்குது.
ஸோ இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு சேர்ந்து நம்மளோட எஃபோர்ட்ஸ் அண்ட் உழைப்புகளை சேர்த்து போடணும். ஸோ இது போட்டால் மட்டும்தான் நமக்கு தேவையான சக்ஸஸ் வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த இடம் தான் அவங்களோட ஜேர்னியை வந்து வேறு லெவலாக மாற்றும். ஸோ இதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் உங்கள் கார்த்திக். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பாய்.